Jambariro, Sutta Perum, Sutta Jodi, Verupa, Sutta Yavuko, Sutta Perum, Sutta Jodi, Verupa, Sutta Yavuko, Pavini, the Pavinanaya, Devayina, Kansaya Matiro. Saya matiro parisudha tundamanu jodi tedum sutta jodi adu velayu adi gaten javariro ninte kapavayaru marundam kanti nakodu kupetrarundam ninte நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்க பேசுவீராக, நீங்க இடைப்படுவீராக, உமது ஆவியினாலே எங்களை நிரப்புவீராக. அடியனை மறைத்தருளும் சுவாமி, நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும். உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வாஞ்சையோடு எங்களுடைய மனக்கண்களை திறந்துள்ளோம். ஆண்டவரே, ஆலயத்தை சுற்றி வேடி அடைங்க சுவாமி. ஆண்டவரே, எந்த தடைகளும் போராட்டங்களும் ஆண்டவரே சுவாமி வராதபடி நீர் எங்களை பாதுகாத்து உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு உம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொண்டு ஆண்டவரே சமாதானத்தோடு இந்த உலகத்திற்குள் சென்று உம்மை மகிமைப்படுத்த உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதி ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே,
உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மேய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் இந்தியா என்ற ஸ்தாபனத்தின் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களை முகமுகமாக சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நாம் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி. அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய மூத்த ஊழியர் மற்றும் இங்கே இருக்கிற உங்களுடைய ஊழியர்கள், சபை ஊழியர், சபை ஊழியத்தை நடத்துகிறதான அனைத்து ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களையும், தாய்மார்களையும், வாலிப பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளையும், வாத்திய கருவியை வாசிக்கிற அனைவரையும், விசேஷமாக நீங்கள் வார்த்தைக்காக வாஞ்சையோடு காத்திருக்கிற மக்கள் என்பதை நாங்கள் சற்று நேரத்தில் நாங்கள் அதை புரிந்து கொண்டோம். ஆகவே உங்களுக்கு மீண்டுமாக உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியின் மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். ஆகவே நீங்கள் வார்த்தையை கவனமாக கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சொன்ன ஒரு சகோதரி அவர்கள் கேரளாவில் சென்று அங்கே ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்காகவும் எங்களுடைய வாழ்த்துதல்களையும், அவருடைய குடும்பத்தாருக்காக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 29வது வசனம். இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தையில ஒரு வார்த்தை இருக்கிறதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். என்ன வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். வித்தியாசமான ஒரு வார்த்தையை நீங்கள் அதில் கவனித்திருக்க கூடும். சொல்லுங்க சீக்கிரமா. அப்புறம் அப்புறம் பட்டயம். பட்டயம் இருக்கா? பட்டயம் இருக்கா? இருக்கு. பட்டயம்னா என்ன? ஆண்டவர் மீண்டுமாக இந்த வசனத்தை நீங்க தெளிவாக வாசிங்க. நீங்க இன்னும் செட்டில் ஆகலன்னு நினைக்கிறேன். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியில் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்டனை, தண்டனை. அப்புறம் இப்ப நாம
ஒரு 2 வருஷமா ஒரு பிரச்சனையில சிக்கி இருந்தோம். கொரோனா இல்லையா? கொரோனாவுக்கு இன்னொரு பேர் என்ன? கொள்ளை நோய். ரைட்டா? வாசிங்க 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 12வது வசனம். சீக்கிரமா. 3 வருஷத்து பஞ்சமோ, அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தின் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. இப்ப புரியுதா? இப்ப பட்டயம்னா என்ன பேரு? கொள்ளை நோய். ஆண்டவர் அதைதான் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம 2 வருடமாக கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு நாம் இப்பொழுதுதான் செட்டில் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கிறோம். ஆனா எப்படி வந்துகிட்டு இருக்கிறோம்? எப்படி வந்துகிட்டு இருக்கிறோம்? குடும்பமா ஆராதனைக்கு வர்றோமா? குடும்பமாக வருகிறோமா? இங்க நிறைய பெண்கள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆனா ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? விரல் விட்டு என்ற அளவுல தான் இருக்கிறாங்க. கரெக்டா? கரெக்டா? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அப்ப இது யார் செய்ய வேண்டிய வேலை? இது யார் செய்ய வேண்டிய வேலை? யார் செய்ய வேண்டிய வேலை? ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, தயங்குறீங்க ரொம்ப. சரி, நான் இப்படி ஸ்டார்ட் பண்றேன். அதாவது நான் செய்தியை நானா பேசிட்டு போக மாட்டேன். நானா பேசிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிச்சுட்டு போக மாட்டேன். நான் கேள்வி கேட்பேன், நீங்க கேள்விக்கு பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க. அப்ப கேள்வி கேட்டா நிறைய பேர் பதில் சொல்ல மாட்டாங்க. கரெக்டா? பதில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். தப்பாயிடுமோ? ஆனா தெரியும், கண்டிப்பா தெரியும், கண்டிப்பா எல்லாருக்கும். நான் வெளியே வேற எதுவும் கேட்க போறது இல்ல, வசனத்தை தான் கேட்க போறேன். நீங்க எவ்வளவு பழமையான ஆலயம்? நான் வந்த உடனே போதகரை கேட்டேன், உங்க ஊழியரை கேட்டேன். அவர் சொன்னார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவ்வளவு பழமையான ஆலயம். அப்ப எத்தனை டாக்டரேட்டை நீங்க உருவாக்கி இருக்கணும் தெரியுமா? எத்தனை டாக்டரேட்டு? குறைஞ்சபட்சம் 2 டாக்டரேட் இல்லையா? கரெக்டா? 15 வருஷம் ஒரு டாக்டரேட் முடிக்கலாம். முடிக்கலாமா? முடிக்க கூடாதா? முடிக்கலாம். அப்ப வசனத்தில் நாம டாக்டரேட் பட்டம் வாங்கி இருக்கிற கூடிய தகுதி உடையவர்களாக இந்த சபை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த முக்கியமான காரியங்களை உங்களுக்கு நான் விளக்கி சொல்வதற்காக இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாளை மிக தருணமாக, மிக வல்லமையாக கொடுத்தார். இன்னொரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு வேறொரு சபையிலே புக்கா இருந்தது. 2 சபை மாறிடுச்சு. 2 சபை மாறி கடைசியில் எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே, எனக்கு மே மாதம் முழுவதும் புக் ஆயிடுச்சு. கடைசி வாரம் ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நான் ஃபுல், எனக்கு டேட் கிடையாது. ஆனால் இந்த 15ஆம் தேதி மாத்திரம் 2 சபைகள் மாறி மறுபடியும் அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆன உடனே நான் நினைச்சேன், சரி ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இங்கே ஜெயானந்தன் அவர்கள் எனக்கு தொடர்பு கொண்டார். இந்த சபைக்கு போகணும், உங்களுக்கு நேரம் இருக்குமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இதுக்கு தாயா காத்துருக்கிறேன், நான் கண்டிப்பா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தேன். அப்போ ஒரு நோக்கம் இருக்கிறது ஆண்டவருக்கு. ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக இந்த சபையை சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் எல்லாவற்றையும், நீங்க நம்ப மாட்டீங்க, அடுத்த இந்த 15ஆம் தேதியும் புக்கிங், அடுத்த வாரம் புக்கு, அதுக்கு அடுத்த வாரம் புக்கு, ஃபர்ஸ்ட் வீக்கும் புக் ஆயிடுச்சு. ஆனால்
ஆண்டவர் நடுவில் கப்பன் ஒரு கேன்சர் கொடுத்து இங்கே என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நிச்சயமாக நினைத்து பார்க்க வேண்டும் மக்களை. சரி, இன்னைக்கு நன்றாய் கவனிங்கள், நன்றாய் கவனிங்க. நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஊழியத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் இந்தியா என்ற ஸ்தாபனம் 1899 ஆண்டு அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் துவங்கப்பட்டது. அது எப்படி துவங்கியது என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் ஒரு தாயினுடைய ஜெபத்தினால் உருவானது. நிச்சயமா நான் அப்படித்தான் சொல்வேன். ஒரு தாய், ஒரே ஒரு தாய், ஜான் நிக்கல்சன் என்ற அந்த மகனுடைய தாய். அவர்கள், அந்த மகன் 12 வயது இருக்கும் பொழுது அவர்கள் பலகீனப்படுகிறார்கள், மரண படுக்கையை நோக்கி போகிறார்கள். 12வது வயதில். அப்பொழுது அவங்களுக்குள் ஒரு எண்ணம், நான் என் மகனை யார்கிட்ட விட்டுட்டு போவேன் இல்லையா? எல்லாருடைய தாயுடைய உள்ளத்திலும் அதுதானே இருக்கும். உடனே என் பிள்ளையை யார் கவனிப்பது, என் பிள்ளையை யார் பார்த்துக் கொள்வார்கள்? நான் போறேன், என்னுடைய காலம் முடிந்து விட்டது, ஆனால் என் பிள்ளையை யார் பார்த்துக் கொள்வார்கள்? 12 வயது நிரம்பிய மகன் என்ற அங்கலாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அவங்க வேற எதையும் யோசிக்கவே இல்லை. நல்லா கவனிங்க. நாம இருந்தா என்ன யோசிச்சிருப்போம் தெரியுமா? நாம இருந்தா என்ன யோசிப்போம்? நாம இருந்தால் ஒரு சொல்லுங்களேன், நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம் சொல்லுங்க. என்னமா அதுக்கு என்ன என்ன ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் இல்லையா? என்ன ஏற்பாடு பண்ணுவோம்? என்னங்க? கரெக்டான வார்த்தை, கரெக்டான வார்த்தை. சொந்தக்காரர்கிட்ட யாருக்காவது விட்டுட்டு போகலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா அந்த தாய் சொந்தக்காரெல்லாம் பார்க்கல, சொந்தக்காரெல்லாம் பார்க்கல. அதுதான் விசேஷங்க. அதுதான் இந்த ஊழியத்தினுடைய தாக்கம். அதுதான் இந்த ஊழியம் இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதனுடைய காரணமே அதுதான். அப்ப அவங்க என்ன சொன்னாங்களா, அந்த மகனிடத்துல வேதாகமத்தை கொடுத்து, மகனே இந்த வேதாகமத்தை நீ டெய்லி வாசிக்கணும். அவங்க கிட்ட சொல்றாங்க, மகன் கிட்ட சொல்றாங்க, இந்த வேதாகமத்தை என்ன பண்ணணும்? தினமும் வாசிக்க வேண்டும். மாத்திரமல்ல, நீ ஜெபிக்காம தூங்க போகக்கூடாது. கரெக்டா? அப்ப ஆண்டவரிடத்துல வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் எதை கொண்டு வந்து சேர்க்கும் என்றால், உறவை கொண்டு வந்து சேர்க்கும். ஆண்டவரிடத்துல ஒரு உறவு பாலமாக அமையும் என்ற அந்த நோக்கத்திற்காக அந்த மகனுக்கு அதை சொல்லுகிறார்கள். இந்த 12 வயது நிரம்பிய மகனுக்கு எதுவும் தெரியல. ஆனாலும் தாய் கேட்கிறதுனால, நீங்க நல்லா கவனிங்க, நம்ம பிள்ளைங்களை விளையாட்டா இருக்கும், ஆனா நீங்க ஏதாவது ஒன்று சொன்னா சரிம்மா சரிம்மா சரிப்பா அப்படின்னு தானே சொல்லும். எல்லா குழந்தையும் அது நடக்கும். அது போலதான் அந்த ஜான் நிக்கல்சன் என்பவர் அந்த தாய் கேட்ட அந்த வாக்குக்கு அவர்கள் ஒப்புக்கொண்டு அந்த தாய் மரித்து போனார்கள். காலம் கடந்தது, அவனுக்கு ஒரு வேலை வந்தது. அவன் பல ஊர்களுக்கு சுற்றி திரிகிறதான ஒரு சேல்ஸ்மேன் உத்தியோகம் அவருக்கு கிடைத்தது. அப்படி கிடைக்கும் பொழுது பல ஊர்களுக்கு போய் ஒரு அந்த இரவிலே அங்க இருக்கிற லாட்ஜில் தங்கி மறுநாள் வேற ஊருக்கு போற பயணம் போவார். அதுதான் அவருடைய வழக்கம். அப்ப அவர் ரொம்ப ரெகுலர் கஸ்டமரா மாறிட்டார் ஹோட்டலுக்கெல்லாம் இல்லையா? ஒருத்தர் 2 முறை போனாலும் என்ன சொல்றாங்க, நீ ஏன் நேற்று வரல அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு ஒரு பாண்டேஜ் வந்துட்டு. அப்ப அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் ஒரு ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நாளைக்கு நான் அங்கே வந்து தங்க போறேன், எனக்கு கொஞ்சம் ரூமு கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த முதலாளி சொல்றாரு, சாரி ஜான், என்னால் ரூம் கொடுக்க முடியாது, ஏன்னா இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு, எல்லா ரூமும் ஃபுல் ஆயிடுச்சு, எனக்கு உனக்கு உதவி செய்ய முடியாது, வேற எங்கேயாவது பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் ஃபுல்லு, எனக்கு இந்த ஒரு முறை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்க, எனக்கு உதவி செய்ய என்னால் முடியாது என்று சொல்லுகிறான். அப்ப ஜான் சொல்றாரு, என்னையா நான் வந்து ஒரு நைட்டு தானே தங்குவேன், தங்கி உடனே கடந்து போய் விடுவேன், ஆகவே நீங்க பெருசா ஒன்றும் பண்ணிக்காதீங்க, ஒரு உங்க ரூம்லயே ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா கூட போதும், நான் தங்கிட்டு போறேன். அப்போ அவர் சொன்னாரு, இங்கே ஒரு அறையில் சாமுவேல் என்பவர் இருக்கிறார், அவர் தனியாக இருக்கிறார், ஆனா புக் பண்ணது டபுள் பெட்ரூம். நான் புரியுதாங்க சொல்றது? டபுள் பெட்ரூம் புக் பண்ணி இருக்கிறாரு, ஆனா அவர் தனியா இருக்கிறார். வேணா அவர்கிட்ட கேட்டுப்பாரு,
அவர் உனக்கு ஒத்துக்கிட்டா நீ அவரிடம் தங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். அங்கேதான் ஊழியம் ஆரம்பமானது. இப்ப ஜான் அந்த சாமுவேல் இடத்துல பேசி, ஐயா இன்னைக்கு இரவு மாத்திரம் நான் தங்கணும், ரூம்ஸ் இல்லை, அதனால கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா என்று கேட்கும்போது தாராளமா தங்கிக் கொள்ளுங்கள் என்று அவரும் சொல்லுகிறார். அப்ப இரவு 2 பேரும் அந்த அறையில தங்கும் பொழுது ஜானோட வழக்கம் என்ன? ஜெபிப்பது. அப்ப படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு? பைபிள் எடுத்துக்கிட்டு ஒரு மூலையில போய் முழங்கால் படிட்டு வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறார். இதை சாமுவேல் பார்க்கிறார். பார்த்த பொழுது ஜான் நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஜான் சொல்றாரு, நான் ஜெபம் பண்றேன், சாரி எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கங்க, லைட்டை வேணா கூட நீங்க ஆஃப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஜெபம் பண்றேன். அப்ப அவர் சொல்றாரு, நான் வேணா உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டுமா, நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டுமா, தாராளமா வாங்க அப்படின்னு சொல்லி இருவருமாக சேர்ந்து ஜெபம் செய்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார். இப்ப நீயும் வெளியூர்களுக்கு போய் ஹோட்டல்ல தங்குற, சாமியாலும் வெளியூர்களுக்கு போய் ஹோட்டல்ல தங்குறாரு. ஆனா 2 பேர்கிட்டையும் பைபிள் இல்லை, ஆனா உங்ககிட்ட மட்டும் பைபிள் இருக்கு அப்படின்ற ஒரு தாட்டை ஆண்டவர் உந்தி அதன் மூலமாக உருவானதுதான் கிடியன்ஸ் பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன். இன்றைக்கு இந்த பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் 203 நாடுகளிலே பரவி இருக்கிறது. எல்லா இடங்களிலும் இந்த கேம்ப்ஸ் இருக்கும். அதன் மூலமாக வார்த்தைகளை அநேகருக்கு கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு சின்ன 2 சாட்சியை மட்டும் சொல்லி நான் செய்திக்கு வரேன். ஏன்னா இந்த பைபிள் என்ன செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இங்க நிறைய இந்த கிடியன்ஸ் மினிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள், பலமுறை இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த சாட்சியை நீங்க கேள்விப்பட்டே இருக்க முடியாது. ஏன்னா அது என் வாழ்வில் நடந்த சாட்சி, என் வாழ்வில் நடந்த ஏராளமான சாட்சி. நாங்க பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதன் மூலமாக ஏராளமான சாட்சிகளை நம் பகுதியிலே ஏற்படுத்தினார். இப்ப நீங்க கேட்ட சாட்சிகள் எல்லாம் பல இடங்களிலே, பாம்பேல, பெங்களூர்ல, மெட்ராஸ்ல பல இடங்களிலே நடந்திருக்கும். ஆனால் நான் சொல்ல போகிற சாட்சி நம்முடைய பகுதியிலே, நம்முடைய ஊர்ல நடந்த சாட்சிகள். ஹல்லேலூயா. சரி, நான் ஒரு முறை பிஆர்பி ஸ்கூல்ல, பிஆர்பி ஸ்கூல் தெரியுமா? தெரியுமா? பிஆர்பி ஸ்கூல் தெரியாது? ராணிப்பேட்டில் இருக்கு. ராணிப்பேட்டில் இருக்கிற அது ஒரு பழமையான பள்ளி. அந்த பள்ளியில வேதாகமத்தை கொடுக்க போனோம். வேதாகமத்தை கொடுத்துட்டு நாங்க வந்துட்டோம், அது முடிந்து விட்டது. அடுத்ததாக நான் ஷோலிங்கர்ல இருக்கிற குட்லெட் ஸ்கூல்ல வேதாகமத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போனோம். அப்ப போகும்பொழுது அங்கேயும் நல்ல வரவேற்பு இருந்தது, நிறைய பேர் பைபிள் வாங்கினாங்க. எல்லாம் முடிந்தது, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த ஒரு வாரத்தில் ஒரு சகோதரி, பெயர் திவ்யா என்று பெயர், அவங்க ஷோலிங்கர்ல இருக்கிறாங்களா. அவங்க எனக்கு தொலைபேசியில் அழைப்பு எடுத்தாங்க. அப்போ அந்த தொலைபேசி கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, ஐயா நீங்க விஆர்வியில் பைபிள் கொண்டாந்து கொடுத்தீங்க, நான் அந்த பைபிள் வாங்கினேன். ஹல்லேலூயா. பைபிள் வாங்கினேன். ஆனா என்னமோ தெரியல, அந்த வேதாகமத்தை வாங்கின உடனே எனக்கு ஒரு வெறுப்பு வந்தது. அந்த எல்லா பக்கத்தையும் நான் கிறுக்கி போட்டேன். பெண்ணை வச்சு என்ன பண்ணிட்டாங்களா, எல்லா பக்கங்களும் கிறுக்கி விட்டுட்டாங்களாம். ஒவ்வொரு பக்கமா திருப்பி திருப்பி கிறுக்கிட்டாங்களாம். கிறுக்கி முடிச்ச பிறகு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்ததான், ஐயோ இது தப்பாச்சே. எப்படி கிறுக்கிற வரைக்கும் தெரியல, கிறுக்கி முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, ஏன் நான் கிறுக்கினேன், எதற்காக நான் இந்த மாதிரி இந்த புத்தகத்தை கிறுக்கி போட்டேன் அப்படின்னு ஒரு வேதனை வந்தது. அப்பொழுது நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது நான் ஏஜி சபையில, ஷோலிங்கர்ல இருக்கிற ஒரு ஏஜி சபையில அங்கத்தினராக, குடும்பமாக நாங்கள் ஆராதனைக்கு போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். சரி, ஆனா இப்ப நான் அதுக்கு போன் பண்ணல. அவங்க சொல்றாங்க, நான் இதை சொல்றதுக்கு நான் போன் பண்ணல. ஆனா நீங்க சமீபத்தில் குட்லெட் ஸ்கூல்லையும் பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க. அப்ப என்னுடைய அண்ணன் மகன் அந்த பள்ளியில படிக்கிறான், அந்த வேதாகமத்தை வாங்கினான். எத்தனை வாங்கினான்? 2 வாங்கினான். ரைட்டு.
இப்ப அவங்க சொல்றாங்க அவன் ரொம்பவும் அரட்டை, அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாத அளவிற்கு பயங்கரமான ஒரு முரட்டு தன்மை உள்ளவனாக அவன் இருந்தான் என்று சொல்லுகிறான். என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்லையா? மறைக்குது. கரெக்ட். சரி, இப்ப இன்னொரு வேலை பண்ணலாம். ஓகே, இப்ப கரெக்டியா? வெரி குட். இதுதான் வேணும், இப்படிதான் வேணும். ரைட், வெரி குட். அப்ப அவரு என்ன சொல்றாங்க, எனக்கு அவன் ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு பையன், அவனை அடக்குவதற்கு ஒருவரும் முடியாது, அவனை யார் அடக்குவார்கள் என்ற ஒரு வருத்தம் எங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அவ்வளவு மோசமானவன். ஆனால் அந்த மோசத்துல இருந்த மகன் என்ன நடந்ததுன்னே தெரியலையா. உங்ககிட்ட 2 பைபிள் வாங்கியிருக்கான், ஒன்னு எனக்கும் ஒன்னு அவனுக்கு. இன்னைக்கு அதை தான் முழுசும் படித்துக் கொண்டிருக்கிறான் என்று அதை சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த போன் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஒரு வேதாகமம் எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செய்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி மட்டும் இல்லை, 2 சாட்சி. அங்கே அந்த குடும்பமே இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப இன்னொரு சாட்சியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு ஆரணியில இரும்பேடு, நீங்க இரும்பேடை பத்தி எதுவும் பேசுனீங்க, இரும்பேடு ஞாபகம் இருக்கா? இப்ப பேசினாங்க மேரேஜ். அந்த இரும்பேடு பகுதியில ஒரு ஆலயம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்துல பேசுவதற்காக எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா நான் ஆரணி போகும் எல்லா இடத்துக்கும் போகும்போது இந்த கார்ல 3000 அளவுக்கு வேதாகமத்தை வச்சுட்டு தான் போகும். இப்ப கூட கார்ல பைபிள் இருக்கும், குறைந்தது 3000 பைபிள் அதுக்குள்ள இருக்கும். அவ்வளவு பைபிளை வச்சுட்டு கொண்டு போய் எல்லா இடங்களிலும் கொடுப்பேன். நான் இப்ப முடியல, இப்ப வேற மாதிரி போய் கொண்டிருக்கு, பரவாயில்ல. அப்ப அவ்வளவு அந்த ஆரணிக்கு போவதற்காக எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் புறப்படுகிறேன், வேதாகமத்தை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆலய ஆராதனை முடிச்ச உடனே ஆரணியில இருக்கிற பிஹெச்சி தெரியுமா, பப்ளிக் ஹெல்த் சென்டர், அந்த ஹாஸ்பிட்டலையும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்கூல்ஸ்ல எதெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துருவோம். அதான் எங்களுடைய வழக்கம். அதே போல வேதாகமத்தை எல்லாம் கார்ல வச்சுக்கிட்டு நான் அந்த ஆலயத்துக்கு போறேன். அந்த ஆரணி ரோட்ல, ஆற்காட்டுல இருந்து ஆரணி ரோட்ல போய்கொண்டே இருக்கும் போது வணக்கம்பாடி தெரியுமா உங்களுக்கு? வணக்கம்பாடி தெரியாது? வணக்கம்பாடி அப்படின்னு ஒரு போர்டு. அந்த வணக்கம்பாடி பார்த்த உடனே நான் கொஞ்சம் முன்னாடியே பாக்குறேன், அங்கே அவ்வளவு தூரத்துல தெரியும் இல்லையா, அவ்வளவு தூரத்துல வரும்போது அந்த போர்டு நமக்கு தெரியும். அந்த வணக்கம்பாடியை பார்த்த உடனே ஆண்டவர் சொன்னாரு, ஜெபி என்று சொன்னார். ஜெபிக்க சொன்னார். எதற்குன்னு தெரியாது, ஜெபி. இதுவரைக்கும் எனக்கு எந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததில்லை. அந்த வணக்கம்பாடி அவ்வளவு தூரத்துல பார்த்த மாத்திரத்துல ஜெபி என்று சொன்னார். நான் உடனே ஜெபிக்க ஆரம்பித்தேன். இந்த வண்டியில வர்றவங்க, இந்த வணக்கம்பாடி, இந்த ஊருக்காக, இந்த வீட்டுக்காக, அந்த லாரிக்காக, அந்த பைக்காக, இப்படி கையை வச்சு வச்சு நான் வண்டி ஓட்டிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே போறேன். அடுத்த ஊர் தாமரைப்பாக்கம், அதுக்கு அடுத்த ஊர், அடுத்த ஊர், அடுத்த ஊருக்கு வந்து இரும்பேடுக்கு திரும்பி நான் ஆலயத்துக்கு போயிட்டேன். ஆலயத்துல போய் மெசேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்ப போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த ஊழியக்கார அம்மா என்ன சொன்னாங்க, ஐயா நாங்க உங்க கூட வந்துடுறோம். எதுக்கு? என் பொண்ணு எஸ்எம்ஹெச்ல படிக்குது, அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவங்க நம்ம போலாம்யா அப்படின்னாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், இந்த பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படியே நிறுத்திட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு நான் அவங்கள கூட்டிக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு நான் திரும்பி வந்துட்டே இருக்கேன். கொஞ்சம் தூரம் வரும்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஐயா பைபிள் எல்லாம் வந்துக்கிறாரு, நாம தான் கெட்டுட்டோம் போல இருக்குது அப்படின்னாங்க. ஐயா பைபிள் எல்லாம் வந்துக்கிறாரு, நீங்க ஏன் கூட வந்துட்டீங்களே, நீங்க தான் வாங்கன்னு சொல்லி நான் வந்துட்டேன், நான் என்ன பண்றது அப்படின்னு. சரி இன்னொரு நாள் போயிடலாம்.
அந்த மாதிரி நாங்க உடனே, ஐயா நீங்க நாளைக்கு வாங்க, நான் வரேன், நாமெல்லாம் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டா, நான் வரேன், நாங்கெல்லாம் வரோம், நாங்க போய் ஹாஸ்பிட்டல்ல நீங்க எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமோ அங்க பண்ணிடலாம், நாளைக்கு நான் வரேன், நீங்க வரணும் அப்படின்னா. நான் சொன்னேன், நாளைக்கு இல்லம்மா, மறுநாள் வரேன். என்னைக்கு? என்னைக்கு? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில கிளம்பி நான் அதே மாதிரி போய்கிட்டே இருக்கிறேன். மீண்டும் அந்த வணக்கம் பாடி வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், ஜெபி. எனக்கு தெரியல, திரும்பவும் ஜெபிக்கிறேன். ஜெபித்து போய் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு அங்க ஒரு ஆரணியில செயின்ட் ஆன்ஸ் ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல போய் பர்மிஷன் வாங்கி அவங்க வந்து ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அங்கேயும் பர்மிஷன் வாங்கிட்டு நான் அவர்களுக்கு வியாழக்கிழமை வர்றதா சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். ஒரு 11-12 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் இரவு. மறுநாள் வியாழக்கிழமை அதே போல புறப்படும் பொழுது ஆண்டவர் மீண்டும் வணக்கம் பாடி வந்த உடனே ஜெபி என்று சொன்னார். எனக்கு இப்பதான் எனக்கு பொறி தட்டுச்சு. நான் ஏன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஜெபம் பண்ணேன், ரெண்டாவது முறையும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், மூன்றாவது முறையும் அதே இடத்துல ஜெபிக்க சொல்லுகிறாரு ஏன் என்ற கேள்வியோடு நான் போய் என்னுடைய ஊழியெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்துட்டு நான் மறந்தே போனேன். முழுசும் மறந்துட்டேன், எனக்கு அது ஞாபகமே இல்லை. ஒரு 6 மாதம் கடந்து எங்க ஆலயம் இருக்கிறது சென்ட் மேரிஸ் சர்ச். அந்த சர்ச்சில் நான் இவாஞ்சலிஸ்ட் கமிட்டி மெம்பரு, டைரக்டரு. அதனால நாங்க வந்து வெள்ளிக்கிழமை ஜெப கூடுகை நடத்துவது வழக்கம். எங்க ஆலயத்துல ஒரு அரை நாள் உபவாசம் இருந்து காலையில 9 மணியிலிருந்து 12 மணி வரை ஜெபிக்கிற ஒரு வழக்கம். இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் வருவாங்க, நான் தான் அதை நடத்துவேன். அது நடந்து கொண்டிருக்கும். அப்பொழுது மாத்திரமல்ல, நான் அந்த சர்ச்சில் ஒரு கமிட்டி மெம்பரா இருக்கிறதுனால நாங்க என்ன பண்ணோம், காலையில ஆலயத்தை திறந்து வைத்து அங்க ஒரு நோட் புக் வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் சபைக்கு சொல்லி அதை வைக்க வச்சாங்க. ஒரு ஃபுல் சைஸ் நோட்டு அங்க கதவண்டத்தை வச்சுட்டு நாங்க வந்துடுவோம். ஏன் அப்படின்னா அந்த வாரம் முழுக்க யாராவது எழுதி வைத்தார்களா, ஜெப குறிப்பு எழுதி வைத்தார்கள், அதை வாசித்து அதற்காக ஜெபிப்பது எங்களுடைய வழக்கம். புரியுதா நான் சொல்றது? அப்படி ஜெபிக்கும் பொழுது நான் போய் அந்த நோட்டை எடுத்து பார்க்கிறேன். அப்ப ஒருவர் ஃபுல் சைஸ்க்கு எழுதி வச்சுக்கிறார். ஒரு ஃபுல் சைஸ்க்கு எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதி வச்சுக்கிறாரு, ஐயா எங்களை யாராவது வந்து காப்பாத்துங்க, நாங்க பயங்கரமான சூழல சிக்கி இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நிறைய கதை எழுதி போன் நம்பர் எழுதி இருக்கிறார். நான் உடனே அந்த போன் நம்பரை எடுத்துட்டு போன் பண்ணேன். போன் பண்ணா காமராஜர் என்பவர் போன் எடுக்கிறார். அவரு நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, நான் பெருமந்தாங்கல் அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்டேன், பெருமந்தாங்கல் எங்க இருக்கு? அவர் சொல்றாரு, நான் எந்த இடத்துல ஜெபத்தை ஆரம்பிப்பேனோ அந்த அட்ரஸ் சொல்றாரு. அவர் சொல்றாரு, வணக்கம் பாடி தெரியுமாயா உங்களுக்கு? நான் சொன்னேன், எனக்கு நல்லா தெரியுமே, ஏன்னா 3 முறை ஜெபம் பண்ணி போனாலாச்சு, அது வரைக்கும் எனக்கு தெரியாது, வணக்கம் பாடினா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் 3 முறை அந்த இடத்துல ஜெபிக்க ஆரம்பித்ததுனால எனக்கு அது நன்றாக பதிந்து விட்டது. நான் உடனே சொன்னேன், ஆமா எனக்கு தெரியும். வணக்கம் பாடியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கொஞ்சம் முன்னாடி ஆரணி ரோட்ல வந்து இடது பக்கம் திரும்பி ஒரு 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அதுதான் பெருமந்தாங்கல் என்று சொல்லுகிறார். இங்க ஒரு விசேஷத்தை கவனிக்கணும். ஆக்சுவலா வணக்கம்பாடி மிக மிக சிறிய ஊர். ஆனா அதுக்கு அடுத்த ஊர் தான் தாமரைப்பாக்கம். தாமரைப்பாக்கம் ஒரு பெரிய ஊரு, அங்க எல்லா வசதிகளும் இருக்கிறது. அந்த தாமரைப்பாக்கத்துக்கு அடுத்தது தான் பெருமந்தாங்கலுக்கு வழி. ஆனா அவர் எனக்கு அட்ரஸ் எப்படி சொல்றாரு அப்படின்னா, தாமரைப்பாக்கத்தை அவர் சொல்லல, அவர் சொல்லுகிறார் வணக்கம்பாடி. அப்போ அங்க போனா ஒரு பயங்கரமான சூழலிலே அந்த குடும்பம் சிக்கி இருக்கிறது. இந்த கதவுல இருக்கிற கண்ணாடி ஒன்று கூட அவங்க வீட்டுல கிடையாது. அவங்க பையன் 3 பசங்க. ஒருத்தன் பேரு நவீன், இன்னொரு பேரு சிவன், இன்னொரு பேரு சூர்யா. இந்த 3 பேர். அந்த காமராஜ் என்பவர்
அந்த பகுதியில முன்னாள் ஊராட்சி தலைவர். அவர் என்னை அழைத்து, நாங்க இப்படி இருக்கிறோம், ஷேட்டெல்லாம் கிழிஞ்சு போய் அவனுடைய தம்பி, கடைசி தம்பி சூர்யா கை உடைக்கப்பட்டு கை அறுபட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. அப்போ நான் போய் அவங்களுக்கு ஜபித்து அவங்களுக்கு ஒழுங்கெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கர்த்தருக்குள் வந்து இன்றைக்கும் கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு சாட்சி. அது என்னுடைய மகன். அவன் என்ன பண்ணா, 5 வயது, 5 வயதுல அவனுக்கு வெறும் டிவி பார்க்கறது தான் வேலை. இங்க இருக்கிற பசங்க என்ன பண்றீங்க? டிவி பாக்குறீங்களா? எல்லாரும் டிவி பாக்குறீங்க தானே? ஆமா. பெரியவங்க கூட பாக்குறாங்க. ஆமா தானமா? ஆமா. பத்தியா? ஆனா என் மகனுக்கு டிவி பழக்கத்தை ஏற்படுத்தினே நான் தான். எப்படின்னு கேளுங்க. நாங்க 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை செய்யறவங்க. வேலைக்கு போயிடுவோம். 1.5 வயது இருக்கும். அவன் என்ன பண்ணுவோம்னா, ஏன்னா 2 பேர் வேலைக்கு போறாங்க. மத்தியானம் வருவோம், காலையில வருவோம், சாயந்தரம் அந்த மாதிரி தான் இருக்கும். அவனை மத்தியானம் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அவனை தூங்க வச்சிருவோம். தூங்க வச்சுட்டு டிவி ஆன் பண்ணிட்டு, ஆன் மட்டும் பவர் ஆன் பண்ணிட்டு, அப்புறம் ஒரு சிடி டிரைவ், சிடி இருக்கும், அதுல டாம் அண்ட் ஜெர்ரி படம் வச்சிருக்கோம். இது 2 அதுல கனெக்ட் ஆயிருக்கும். 2 ரிமோட் அவன் பக்கத்துல வச்சு நாங்க பூட்டி போட்டு போயிடுவோம். 1.5 வயசுல இவன் தூங்கி விழுந்த உடனே 2 ரிமோட் எடுத்து ஆன் பண்ணான்னா டாம் அண்ட் ஜெர்ரி ஓடும். இதுதான் வழக்கம். இது அப்படியே பழகி விட்டது. பழகி எப்படி ஆயிடுச்சுனாக்கா, நான் கூப்பிட்டேன் அப்படின்னா சொல்லுங்க டாடி, அவ்வளவுதான். 2வது கூப்பிட்டு வர மாட்டார். முதல் கூப்பிடும் போது அபி அப்படின்னா சொல்லுங்க டாடி, ஏன்னா டிவியில ப்ரோக்ராம் போயிடும். அதனால கண்ணு டிவியை விட்டு வராது, காது மட்டும் இப்படி வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் வரவே மாட்டான். இப்படி ஆயிட்டான். எங்களுக்கு பயம் வந்து விட்டது. என்ன இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாட்டிக்கொண்டோமே. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஆலோசனை தந்தார். உன் மகனுக்கு பைபிள் படிக்க கற்றுக்கொள்ளுன்னு சொன்னார். அவன் ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் டிவியில. கடைக்கு போகணும், நான் வரல டாடி, நான் வீட்டை பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க, இவ்வளவுதான். சர்ச்சு வருவான், ஸ்கூலுக்கு போவான், அவ்வளவுதான். வேற எங்கேயும் வர மாட்டான். அந்த சூழ்நிலையில இருந்தான். அப்படி இருக்கிற அவனை ஆண்டவர் அந்த வசனத்தை வாசிக்க அவனை ஊக்கப்படுத்தினோம். 1 வாரம் 10 நாள் ஆச்சு. குரங்கு கேபிள கட் பண்ணி போட்டுச்சு. குரங்கு கேபிள கட் பண்ணி போட்டுருச்சு. கட் பண்ண உடனே இவனுக்கு ஒன்றும் புரியல, எங்களுக்கும் ஒன்றும் முடியல. என்னடா இது அப்படின்னு சொன்னா, உடனே கேபிள் காரனுக்கு போன் பண்ணி, அப்பா அந்த கேபிளை கொஞ்சம் ரெடி பண்ணப்பா, என்ன ரொம்ப தொந்தரவு பண்றான், அவன் ரொம்ப பேஜாரா இருக்குது. அவன் என்னன்னா, ஐயா நீங்க ரொம்ப நாளா கிளாரிட்டியா வரல, அந்த படம் சரியா வரலன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் வந்து புது கேபிள் போட்டுட்டு நான் வந்து உங்க டிவி ஆன் பண்ணி கொடுத்துறேன், கொஞ்சம் பொறுத்துங்க, 1 வாரம் பொறுத்துக்கிறீங்க, இன்னும் ஒரு 3 நாள் அவ்வளவுதான் அப்படின்னா. நானும் அதை பையன்கிட்ட சொல்ல ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு அப்படி இப்படி போய்கிட்டே வந்துட்டு இருந்தான். கரெக்டா 10வது நாள் அந்த கேபிள்காரன் கேபிளை லே பண்ணிட்டு வாசப்படியில வந்து நின்று, நான் வாசப்படியில நின்றுட்டு இருக்கிறேன், என் பையனும் பக்கத்துல நிக்கிறான். அவன் உடனே என்னப்பா அப்படின்னு, கேபிள் கனெக்ட் பண்ண சொன்ன மாதிரி செஞ்சுட்டேயா, கேபிள்ல வந்து உங்க டிவியில கனெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். உடனே என்ன தெரியுமா சொல்றான், ஆச்சரியமான விஷயம். அவன் சொன்னான் என்னை பார்த்து, நமக்கு எதுக்கு டிவி, நமக்கு எதுக்கு டிவி, அவ்வளவுதான். நான் உடனே எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு என்ன சொல்றான்னு தெரியல. அது வரைக்கும் டிவி தான் அவ்வளவு உயிரா இருந்தவன் ஒரே நொடியில நமக்கு எதுக்கு டிவி அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒன்றும் புரியல. நான் உடனே அவனை பார்த்து, நீயே சொல்லிடுப்பா அந்த கேபிள் காரன், நீயே சொல்லிட்டு அவரு போயிட்டார். அவரு அதுக்குள்ள போயிட்டார். அன்றிலிருந்து இன்று வரை எங்க வீட்டுல டிவியே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை செய்கிற தேவன். ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை உங்க வாழ்க்கையிலும் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஊழியங்களை பங்கெடுங்க.
இந்த ஊழியத்திற்காக உதவி செய்யுங்கள். உங்களால் இயன்றதை நாங்க போய் ஏதோ ஒரு ஸ்பான்சர் வாங்கிட முடியும். ஆனால் உங்க உழைப்பு, உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படி போய் நாங்கள் உங்களிடத்தில் கேட்டு அந்த பிரிண்டிங்காக, இந்த வேதாகமம் பிரிண்ட் செய்வதற்காக நாங்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் வேதாகமம். இது பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இது இங்கிலீஷ், இது தமிழ். முழு வேதாகமம் இங்கிலீஷ்ல, தமிழ்ல வருகிறது. பல மொழிகளில கிட்டத்தட்ட 23 இந்தியன் லாங்குவேஜஸ்ல நாங்க பிரிண்ட் பண்ணி அதை பல இடங்களுக்கு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது போல் இன்னும் நிறைய சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில இந்த பகுதியில நடந்த ஏராளமான சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் இப்ப செய்திக்கு போலாம். முக்கியமான செய்தி, தயவு செய்து கவனமாக கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களால் இயன்றதை நீங்க இந்த பிரிண்டிங்காக நாங்க முடிந்த உடனே வெளியடிப்போம். நீங்க உங்களால் இயன்றதை கொடுத்து ஆதரிங்க. நீங்க குடும்பமாக பங்கெடுக்க வேண்டுமானால் இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேரும் இணைந்து செய்கிற ஊழியம். ஆகவே அதில் இணைய வேண்டும் என்று விரும்பினாலும் நீங்க தாராளமா எங்ககிட்ட சொல்லலாம். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். இந்த பகுதியில நீங்கள் ஊழியம் செய்வதற்கு உபயோகமாக இருக்கும் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். ஜெபத்தோடு இருங்க, ஜெபியுங்கள். ஜெபம் தான் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார். அநேக காரியங்களை இதன் மூலமாக செய்து கொண்டார் ஏராளமான மக்கள். நீங்க நம்ப மாட்டீங்க, மோடிக்கு நாங்கள் பைபிள் கொடுத்துட்டோம். கிடியன்ஸ் மூலமாக மோடி, நரேந்திர மோடி, நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு பைபிள் கொடுக்கப்பட்டு விட்டது. அப்படி நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாரையும் நாம போய் பார்ப்போம், எல்லாருக்கும் பைபிள் கொடுப்போம். ஆண்டவருடைய நாம் ஜெபித்தால் கண்டிப்பாக நம்மை காப்பாற்றுவார். இன்னைக்கு நாம ஜெப வார்த்தைக்கு வரலாம். இப்ப எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 29வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பட்டயம். இன்னைக்கு 2 வருடமாக நாம் பாதிக்கப்பட்டிருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் நம் மீது இரக்கப்பட்டு அதை நமக்கு குறைத்திருக்கிறார் என்று தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த தருணத்திலாவது நாம் ஆண்டவருக்குள் வர வேண்டும், ஆண்டவரை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். இன்னைக்கு விசேஷமாக ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது, ஆண்டவர் வசனத்தின் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்வு இருக்கிறதா என்று கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்வீங்க? இல்ல. சரி, இல்லன்னு சகோதரி சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா எப்ப அதன்படி நடப்பதற்கு நாம் மாற போகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு நாம் எப்பொழுது ஒப்பு கொடுக்க போகிறோம்? அல்லேலூயா. பதில் இருக்கா? பதில் இல்லை. இப்ப கொரோனா வந்தது, 2 வருடம் திருச்சபைகள் அடைக்கப்பட்டது. என்னைக்காவது திருச்சபை அடைக்கப்பட்டு கேள்விப்பட்டதுண்டா? கிடையாது. ஆனால் திருச்சபை அடைக்கப்பட்டது. இங்கே வசனம் சொல்கிறது போல எல்லா ஜனத்தின் மீதும், வசனம் சொல்லுது, எல்லா ஜனத்தின் மீதும் நான் பட்டயத்தை அனுப்பும் காலம் வரும் என்று சொல்லுகிறாரே. அனுப்பும் காலம் மாத்திரமில்லை. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசிங்க. அனுப்பினேன் என்று சொல்லுவார். எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். பாத்தீங்களா? அப்ப கொள்ளை நோய் வந்ததா? வந்துச்சு. ஏன் வந்துச்சு? ஆனா யாத்ராகமம் 15ஆவது அதிகாரம் 26ஆவது வசனத்தை வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவன் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவன் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டான். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்குள் வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. பரிகாரினா என்ன தெரியுமா? பரிகாரினா என்ன? ஹீலர், சுகமளிக்கிறவர் என்று பொருள்.
ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் சுகம் கொடுப்பேன், உனக்குள் கொள்ளை நோயை அனுப்ப மாட்டேன். எகிப்தில் வர பண்ணின வியாதினா என்ன? கொள்ளை நோய். அவ்வளவுதானா? 10 வாதைகள். அவர் அதனால்தான் சொல்றாரு, ஒன்றை கூட உனக்கு அனுப்ப மாட்டேன். வசனத்தை வாசிங்க. வசனத்தில் சொல்லுகிறது, ஒன்றை கூட நான் உனக்குள் அனுப்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஏன் வந்தது? ஏன் வந்தது? ஏன் வந்தது? பதில் சொல்ல மாட்டீங்களா? ஏன் வந்தது? எனவே கை இப்ப நான் கேட்கிறேன், இல்ல இல்லன்னு சொல்லிட்டு வேற. நான் எப்ப கை கொள்றது? எப்ப கை கொள்றதா உத்தேசம்? இப்ப நாம இங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோமே, இந்த சகோதரர் ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னாரு? நாம நம்முடைய சபை வளர வேண்டும் இல்லையா? வளரணும் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது எதுக்காக? நீங்க ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்துக்காக ஜெபித்தாலே இங்க சபை வளருமா வளராதா? உங்க குடும்பத்துக்காக. நீங்க மத்தவங்களை இப்ப கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்துக்காக, உங்க சகோதரனுக்காக, உங்க கணவருக்காக, உங்களுடைய உறவுகளுக்காக நீங்க தனிப்பட்ட முறையில ஜெபித்தால் வளருமா வளராதா? வளரும். ஏன்? அப்ப ஏன் எதுக்காக தயங்கி கொண்டு உட்கார்ந்திருக்கிறோம் என்ற கேள்வி இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்ப அதனுடைய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, ஞானஸ்நானம் என்றால் என்ன? ஞானஸ்நானம் சொல்லுங்க. ஞானஸ்நானம் என்றால் என்ன? நம்ம எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றவங்க தானே? என்ன ஞானஸ்நானம் என்றால் என்ன? பாவத்துக்கு செத்தது, நீதிக்கு பிழைக்கிறது. வெரி குட், வெரி குட். சரி, நம்முடைய வழக்கம் என்ன? நாம பழக்கமா என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? இப்ப ஞானஸ்தானம் சக்சஸ் ஞானஸ்தானம் நடக்குது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றாங்க? ஊழியர் தண்ணியில மூழ்கி எடுக்கிறார். மூழ்கி எடுத்து என்ன பண்றார்? ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி என்ன சொல்றார்? வேத வசனத்தை சொல்றார். அப்புறம் என்ன சொல்றார்? பேர் வைக்கிறாரு. வெரி குட், கரெக்டான வார்த்தை. இப்ப நீங்க எங்கேயோ சுத்தி வந்தீங்க, அம்மா ஒரே அடியில போட்டு வச்சுட்டாங்க, பேர் வைக்கிறாங்க. கரெக்டா? இப்ப நான் கேட்கிறேன், பேர் வைக்கிறது ஞானஸ்தானம் ஒண்ணா? பேர் வைக்கிறதும் ஞானஸ்தானமும் ஒன்றா? இல்ல இல்ல. அதை ஏன் செஞ்சிருக்கிறோம்? பழக்கம், வழக்கம். எல்லாரும் செய்யறாங்க, நாமளும் செய்யணும். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது தெரியும். கரெக்டா? இப்படி இருந்தா நான் எப்ப மாறுறது? இப்ப நீங்க சொன்னீங்க, நான் மாற்றாக செய்யலங்க, ஆண்டவர் கட்டளைப்படி செய்யல, அந்த ஒழுக்கத்துக்கு இல்ல 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 அப்படின்னு தான் சொல்லிருக்கிறேனே தவிர எப்ப மாறுறது? எப்பொழுது? இப்ப நான் ஆலயத்துக்கு வரல, நீங்க எல்லாம் வரீங்க, ஏன் உங்க கணவர் வரல? ஏன் உங்க சகோதரன் வரல? ஏன் உங்களுடைய உறவு வரவில்லை? ஏன் தெரியல. வழக்கம். ஏன்னா வேலைக்கு போயிட்டாங்க, சம்பாதிக்கணும். ஒருத்தர் சம்பாதிக்கிறார், ஒருத்தர் ஆலயத்துக்கு வர்றாரு. அப்படி வருது. நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். கரெக்டா? குடும்பத்திலேயே நமக்குள்ள அக்ரிமெண்ட். நீ சம்பாதிக்க போ, நான் என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன். சரியா? இல்லை. ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருக்கு உரிய கணக்கை நாம கொடுத்தே ஆக வேண்டும். நான் கேட்கிறேன், ஆபிரகாம் பெரிய ஜாதியாய் மாற்றினாரே, அவன் எந்த கம்பெனில வேலை செஞ்சான்? ஆபிரகாம் எந்த ஐடி கம்பெனில கை நிறைய சம்பாதித்தாரா? இல்ல. ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். அவர் செய்தார், வேலை செய்தார், உழைத்தார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் முதலாவது கர்த்தர். இப்ப நம்ம வாசிக்க கேட்ட யாத்திராகமம் 15:26 என்ன சொல்கிறது? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய வேண்டும் என்று அல்லவா சொல்லுகிறார். அப்படியானால் அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரைட்டா? சரி, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிந்து கொள்ளும். 2022
உட்கார்ந்து இருக்கிறோம், நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வசனம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க நான் நிறைய பேர் பார்த்தேன், பெண்கள் சில பேர், நிறைய பேர் முக்காடு போட்டுதாங்க, சிலதெல்லாம் கீழே இறங்கிடுச்சு. சில பேர் என்ன முக்காடு கீழே இறங்கிடுச்சு, கரெக்டா? ஆனா யாரும் கவனிக்கல, முக்காடு கீழே இறங்கிடுச்சு. இந்த முக்காடு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இந்த முக்காடு பெண்களுக்கு மகிமையாக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம போய் சொல்லி இருக்கிறோமே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றோமே, அது பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு. ஆனா நாம என்ன பண்றோம், அதை வழக்கம் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கிறோம். சரி, இது மகிமை, புரிந்து கொள்ளுங்கள், இது முக்கியம். இப்படிதான் பல விஷயங்களை நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறோம். கவனிங்க. ரைட். சரி, இப்ப ஆண்களுக்கு எது மகிமை, ஆண்டவருக்கு எது, ஆண்களுக்கு எது மகிமை தெரியல. 30 ஆண்டு 2 டாக்டரேட் நீங்க எல்லாம் வாங்கி இருக்கீங்க, ஆனா என்ன பண்ணல, நாம வசனத்துல டாக்டரேட் வாங்கல, அவ்வளவுதான் இல்லையா? மகிமை எது என்றால் தலைமுடி மகிமை. கரெக்டா? கரெக்டா? ஆனா நான் சில தலைகளை இங்க பார்த்தேன், க்ரூக்கட் பண்ணி வச்சிருக்காங்க. க்ரூக்கட் சரியா? சரியா? எசேக்கியேல் 44:20 வாசிங்க. எசேக்கியேல் 44:20 சீக்கிரமா. அவர்கள் தங்கள் தலைகளை சிறையா பாத்தியா? ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் வார்த்தை வச்சிருக்கிறார். நான் என் தலைமுடி எப்படி இருக்க வேண்டும், என் உடை எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய உணவு எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய நடக்கை என்னவாக இருக்க வேண்டும், அனைத்தும் நியமங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அது என்ன பண்ணிட்டோம், காலப்போக்கில் அதையெல்லாம் மாற்றி கொண்டு விட்டோம். கவனிங்க, ஜாக்கிரதை படுங்க. இதை நீங்க பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கரெக்டா? பெற்றோருக்கு தெரியலன்னா தெரியாதுன்னு சொல்ல முடியாது, கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் வேதத்தை வாசிக்கும்படி சொல்லுகிறார் ஆண்டவர். சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷனே மனுஷியே பாக்கியவான். எல்லாருக்கும் ஞாபகமா தெரியுது. ஆனா எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். 1, 2, 3, 4 பேர் தான். பத்தியா? வசனம் ஞாபகம் இருக்கு, வசனம் தெளிவா சொல்ல முடியுது. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷனே பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அப்ப எத்தனை பேர்? ஏன் எல்லாரும் இல்லை? அப்ப எப்ப மாறுறது? சரி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் போனஸ். இப்ப வாங்க, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சீக்கிரமாக. அவரை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இப்ப நான் கேட்கிறேன், இஸ்மவேல் பேர் ஏன் வந்தது அவனுக்கு? அங்கலாய்ப்பை கேட்டபடினாலே, அவன் கர்த்தருடைய பிள்ளைனால அந்த பேர் வந்ததான் அப்படின்னு எழுதியிருக்கான்? இல்லை, அது காரண பெயர். பெயர்கள் எல்லாம் என்னவா இருக்கும்? காரண பெயர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. இனி உன் பேர் ஆபிரகாம், ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம். நான் கேட்கிறேன், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் என்பதற்கு அந்த பெயர் வந்ததா? எதுக்காக வந்துச்சு? சொல்லுங்க சொல்லுங்க, எதுக்காக அந்த பெயர் வந்தது? வேதத்துல வாசிச்சீங்களா? அந்த வசனத்துல
திரளான ஜாதிகளுக்கு நான் உன்னை தகப்பனாக மாற்றப் போகிறேன். ஆகவே நீ ஆபிராம் அல்ல ஆபிரகாம் என்று மாற்றினார். அப்படிதான் வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கரெக்டா? அப்ப ஆண்டவரை அவன் ஆபிராமாக இருக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். விசுவாசிகளின் தகப்பனாக மாறினான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாக பிறப்பா, உனக்குள் ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்குள் ராஜ்யங்கள் தோன்ற போகிறது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க போகிறாய். ஆகவே நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஆகவே உன் பேர் ஆபிரகாம் அல்ல ஆபிரகாம். அப்ப வசனம் அவன் ஆண்டவரை விசுவாசத்தினால் அந்த பெயர் வைக்கப்படவில்லை. அவன் பெரிய ஜாதி ஆவதனால் அந்த பெயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 32வது வசனம் 26 27. அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உம்மை போக விடேன். உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. யாக்கோபு என்கிறான். வாசிங்க. அப்பொழுது அவர் இஸ்ரவேல் எனப்படும். ஏன்? வாசிங்க. தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. ஹல்லேலூயா. இதுவும் காரண பெயர். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனால் அந்த பெயர் வரவில்லை, அந்த பெயர் மாற்றம் நடைபெறவில்லை. ஆனால் அவனுக்கு அந்த பெயர் மாற்றம் எதனால் வந்தது என்றால், அவன் மனிதர்களோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டதனால் அந்த பெயர் வந்தது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு ஒரு குமாரனை பெற்று, ஆமா, இப்ப சாமுவேல் என்ற பெயர் ஏன் வந்தது? கர்த்தரிடத்திலே கேட்டேன். அதுவும் என்ன பெயர்? காரண பெயர். அவன் பெரிய தீர்க்கதரிசி. உண்மையிலே ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த வேதத்துல தீர்க்கதரிசி சாமுவேலை போல ஒருவனும் கிடையாது. 4 போஸ்ட் ஒண்ணா வச்சு சுத்தி இருந்தாரு. தெரியுமா? எத்தனை போஸ்ட்? 4 போஸ்ட். 4 போஸ்ட் வச்சு சுத்தினால் யாருமே கிடையாது, அவ மட்டும்தான். ஆனால் அதற்காக அந்த பெயர் வைக்கப்படவில்லை. எதற்காக அந்த பெயர்? எதற்காக சாமுவேல் பேரு? கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொண்டதனால் அந்த பெயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இப்ப சொல்லுங்க, இது என்ன பெயர்? இதுவும் காரண பெயர். அவர் நம்முடைய தேவனாக இருப்பதனாலே அல்லது நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதனால அந்த பெயர் வரல. அவர் சகல பாவங்களையும் மீட்டு ரட்சிப்பார் எல்லா ஜனங்களையும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பெயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதுவும் காரண பெயர். சரி, இப்ப நல்லா புரியுதா? பெயர் வைக்கிறதும் ஞானஸ்தானமும் ஒண்ணா இல்ல. அப்போ நேமிங் செரமனி இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் பேப்டிசம் அப்படின்னு புரியுதா? சரி, இன்னும் பார்க்கலாம். இது ஒரு பாகம். 2வது பாகத்துக்கு வரலாம். எப்ப பெயர் வைக்கிறது, பெயர் எப்ப வைத்தார்கள், ஞானஸ்தானம் எப்பொழுது வைத்தார்கள் என்பதையும் வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. வாசிங்க. லூக்கா 1வது அதிகாரம் 59, 60, 61 வசனங்கள். 8ஆம் நாளிலே அது நீங்க வீட்டுல போய் அந்த 3 வசனங்களை வீட்டுல போய் வாசிங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எந்த நாள்ல பேர் வச்சாங்க? எந்த நாள்ல? 8வது நாள். கரெக்டா?
ஓகே சரி. லூக்கா 2வது அதிகாரம் 21வது வசனம். பிள்ளைக்கு விருந்த சேதனம் பண்ணும்படி 8ஆம் நாளிலே ஆமா ஏசாமிக்கு எப்ப பேர் வச்சாங்க? எப்ப பேர் வச்சாங்க? எப்ப பேர் வச்சாங்க? ஐயோ எப்ப பேர் வச்சாங்க? 8ஆம் நாள்ல. அப்போ யோவான் ஸ்நானகனுக்கும் 8ஆம் நாள் பெயர் வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கும் 8ஆவது நாள்ல தான் பெயர் வைத்தார்கள். கரெக்டா? அப்ப பெயர் வைக்கிறதும் ஞானஸ்தானம் ஒண்ணு இல்ல, பெயர் வைக்கிற காலம் வேறு. புரிஞ்சுதா? 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 ஹல்லேலூயா. இப்ப ஞானஸ்தானத்துக்கு வரலாம். ஞானஸ்தானம் 3வது அதிகாரம் லூக்கா 3:21 இருந்து வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் இறங்கி நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அல்லேலூயா. இப்ப பேர் வச்சது எப்போ வச்சாங்க? 8ஆம் நாள். ஞானஸ்தானம் எப்போ கொடுத்தாங்க? 30வது வயசுல. ஏன் அப்படிங்கிறதுக்கு இப்ப பதில் காட்டும் இல்லையா? இப்ப ஏன் 30வது வயசுல ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது என்பதற்கு பதில் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், 2 கேள்வி கேட்கிறேன். 2 கேள்வி நீங்க பதில் சொல்றீங்களா பார்க்கலாம். முதல் கேள்வி 21வது வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வசனத்தினுடைய மீனிங் சொல்லுங்க. ஆமா, கரெக்டா? அப்படித்தானே? ஜனத்தோடு ஜனமாகத்தான் ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்றார் அப்படித்தானே சொல்லியிருக்குது. கரெக்டா? வெரி குட், வெரி குட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரே, ஏன் மக்கள் மீது இறங்கவில்லை? கரெக்டா? 21வது வசனம் சொல்லுது இல்லையா? அவரும் ஜனங்களோடு ஜனங்களா தான் ஞானஸ்தானம் பெற்றார். எல்லாரும் சேர்ந்தாரு பண்ணாரு. அப்போ அவர் மீது மட்டும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரே, ஜனங்க மீது ஏன் இறங்கவில்லை? யாராவது என்னைக்காவது யோசித்ததுண்டா? சிந்தித்ததுண்டா? நாம் இப்படிதான் கேள்வி கேட்கணும், இப்படித்தான் வளரணும், இப்படித்தான் ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தெல்ல தெளிவாக ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது நடுவில் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், துணை கேள்வி. இப்ப 8ஆம் நாள் சொல்லப்பட்டிருக்கா, 30வது வயசு சொல்லப்பட்டிருக்கா, இன்னொரு வயதும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வயசு? என்ன வயசு? 12. வெரி குட், வெரி குட். பரவாயில்ல, நீங்க தெளிவா இருக்கீங்க. கரெக்ட், கரெக்ட். 12வது வயசு. அப்போ ஆண்டவருடைய முழு காரியத்தையும் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. 8ஆம் நாள்ல பேர் வச்சாங்க. 12வது வயதுல ஒரு காரியம் நடந்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 30வது வயதுல ஞானஸ்தானம் பெற்றார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? புரியுதா? இப்ப நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், ஜனங்க மீது இறங்கவில்லை என்ற கேள்விக்கு பதில கண்டுபிடிக்க போறோம். கரெக்டா? இப்ப லூக்கா 2வது அதிகாரம் 40வது வசனத்துக்கு வாங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. அப்புறம் வாசிங்க. வருஷந்தோறும்
47 வசனம். 3 நாளைக்கு பின்பு ஆ. தேவாலயத்தில் போதகர் நடுவே ஆ. உட்கார்ந்திருக்கவும், ஆ. அவர் பேசுகிறதை கேட்கவும் ஆ. அவர்களை வினாவும் கண்டார்கள். ஆமா, இப்ப புரியுதா? நல்லா கவனிச்சீங்களா? அந்த வசனத்தை படிச்சீங்களா? 46 வாசிங்களா? கவனிச்சீங்களா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நம்ம பிள்ளை 12 வயசு பிள்ளை, நாம ஆலயத்துல விட்டுட்டு போயிடுறோம். நல்லா கவனிங்க. ஆலயத்துல என்ன பண்றோம்? விட்டுட்டு போயிடுறோம். அந்த பிள்ளை என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? அழுவான். அப்புறம் அப்புறம் விளையாடுவான். கரெக்டா? கரெக்டா? ரைட். சரி, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நாம் அந்த ஒழுங்கு வளர்க்கல. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சில பிள்ளைகள் பெரியவங்க எல்லாம் கரெக்டா முடிவெட்டிக்கிறாங்க, ஆனா பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நாம என்ன பண்ணிருக்கிறோம்? க்ரூக்கட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன கட்டு? க்ரூக்கட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா? அப்ப நாம என்ன பண்றோம்? நாம் அந்த பிள்ளையை அப்படி வளர்க்க ஆரம்பித்து விட்டோம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஒரு வழக்கம் இன்றளவும் இருக்கிறது. என்ன வழக்கம் அப்படின்னு கேட்டா, தாய் கருவிலே வளர்ற பிள்ளை 5 வயது வரையிலும், பிறந்து 5 வயது வரையிலும் தாயின் வளர்ப்பில் வளர்க்கப்படும் பிள்ளை. நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? பிள்ளை 5 வயது வரையிலும் தாயின் வளர்ப்பில் வளர்க்கப்படும். அப்ப என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க, உறவுகளை சொல்லி வளர்ப்பார்கள். இவர் யாரு? இப்ப நம்முடைய வழக்கத்தில் இருக்கு, தாய் தான் அப்பாவை அறிமுகப்படுத்துகிறாள் என்ற ஒரு வழக்கம் நமக்கு இருக்கா? அப்பாவை யார் அறிமுகப்படுத்துறது? தாய் தான். அப்ப அந்த வழக்கத்தின்படிதான் அங்கே உறவுகளை சொல்லி வளர்ப்பார்கள். உறவை பலப்படுத்துகிற அந்த உறவு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அந்த தாய் 5 வயதிலேயே அந்த பிள்ளைக்கு சொல்லி வளர்ப்பார். ஆனா நாம் என்ன சொல்லி வளர்க்கிறோம்? எட்டி வதை. கரெக்டா? மாமாவே எட்டி வதை அப்படின்னு தானே சொல்லி வளர்க்கிறோம். கொட்டு, திட்டு, துப்பு அப்படின்னு தானே சொல்றோமா இல்லையா? இல்ல, உண்மையில சிரிங்க, சிந்திங்க. நாம் என்ன சொல்லி வளர்க்கிறோம்? நாம குழந்தைங்க என்ன வளர்க்கிறோம்? ஆனால் அவர்கள் என்ன வளர்க்கிறார்கள் என்றால், அவர்கள் உறவுகளை, ஒழுக்கங்களை சொல்லி வளர்ப்பார். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பார்க்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒழுக்கங்களை அந்த பிள்ளைக்கு வளர்ப்பார். ரைட்டா? சரி, 6 வயதிலிருந்து 12 வயது, அதனாலதான் அந்த 12 வயது அங்க இருக்கு. வேதத்துல 12 வயது ரொம்ப முக்கியம். அதனாலதான் அந்த வயதும் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 6 வயதிலிருந்து 12 வயது வரையிலும் தகப்பனுடைய வளர்ப்பிலே பிள்ளை வளரும். முதல்ல யார் வளர்ப்பு? தாயின் வளர்ப்பு. இரண்டாவது தகப்பன் வளர்ப்பு. இப்ப தகப்பன்கிட்ட என்ன கத்துக்குவான் அப்படின்னு கேட்டா, தகப்பன் வேதங்களை சொல்லி வளர்ப்பான். புரியுதா? என்ன சொல்லி வளர்ப்பான்? வேதம். ஆனா இந்த தகப்பன் மாதிரி யாருமே காணுமே. எப்படி பிள்ளைக்கு வேதத்தை சொல்லி வளர்க்கிறது? கரெக்டா? நியாயம் தானே? அப்போ ஒழுக்கத்தை வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது. நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? இது பரவாயில்லப்பா, வேலை முக்கியம், அப்படித்தானே போறோம். நமக்கு வேலை முக்கியம். 2 ஓட்டி, 3 ஓட்டி, 2 பங்களா, 4 பங்களா, 4 பங்களா, 6 பங்களா, எத்தனை வேணா கட்டிக்கோ. ஆனா எதுவும் வாழ்க்கையாகாது. ரைட்டா? எதுவும் வாழ்க்கையாகாது. நீங்க ஒன்றை வாசிக்கணும். ஆதியாகமம் 26வது வசனம், அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்குள் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வாதத்தை தவிர பெரிய ஆசீர்வாதம் வந்துருமா? வராது. ஆனா இத பெறணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமானால் இது யார்கிட்ட சொன்னது? ஆபிரகாம். கரெக்டா சொல்லுங்க. இந்த வார்த்தை யார்கிட்ட சொன்னது? யாரிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அது? நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க தப்பு சொல்லல. ஏன்னா ஆபிரகாம் கிட்டயும் அதைதான் சொன்னாரு, ஈசாக்கு கிட்டயும் அதே தான் சொன்னாரு. ரைட்டா? அப்ப இந்த வார்த்தை ஈசாக்கின் இடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. இப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் அவர் என்ன செய்த, எதற்காக அந்த ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார் என்று 4வது வசனத்தில் சொல்றார் பாருங்க.
ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் கீழ்ச்ச கோட்டை ஒண்ணு கூட தாண்ட மாட்டார். யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் கீழ்ச்ச கோட்டை தாண்டவே மாட்டார். உட்கார்னா உட்காரணும், எழுந்துனா எழுந்துக்குவார், குதினா குதிச்சுடுவார். நாம செய்வோமா? நாம செய்வோமா? இப்போ எனக்கு குதிக்க சொன்னா குதிப்போமா? என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? எதுக்கு குதிக்கணும் இல்லையா? ஏன் எங்க குதிக்க சொல்றீங்க அப்படித்தானே கேட்போம். ஆனா ஆபிரகாம் குதிப்பார். என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா குதிப்பார். அதனாலதான் பிள்ளைய அவனுக்கு கிடைச்சது ஒரே பிள்ளை ஈசாக்கு. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைய தூக்கி போய் மலையில பலின்னு சொன்னார், தூக்கி போயிட்டார். குழந்தை கேக்குது, அப்பா கட்டை இருக்கு, நெருப்பு இருக்குது, கத்தி கூட இருக்குது, ஆடு எங்க? ஆனா ஆபிரகாமுக்கு தெரியும் இதான் ஆடு. ஆடுதான் அப்பாவை கேக்குது, ஆடு எங்கன்னு. ஆனா கூட்டிட்டு போறாரு. மேல போய் கட்டி பலகை மேல படுக்க வச்சுட்டாரு. எல்லாம் ரெடி. வெட்டது கைய ஓங்குறாரு. ஆண்டவர் சொல்றார், நிறுத்து, நீ என் சொல்லுக்கு கீழ்படுகிறவமா, நீ எப்போது எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? நீ பயப்படுகிறவன், எனக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன், உன்னை நான் அபரிதமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அப்ப நாம் எப்படி இருக்கணும் என்பதற்கு வசனம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனா நாம் என்ன பண்றோம்? ஒரு மணி நேரம் உட்கார்ந்து, அரை மணி நேரம் உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடி ஒரு துதிச்சுட்டு அப்படியே போயிட்டா முடிஞ்சது. கிடையாது, கிடையவே கிடையாது. சத்தியம், சத்தியம் முக்கியம். உங்களை என்னையும் சத்தியம் தான் உருவாக்கியது. வார்த்தை உருவாக்கிற்று, வானமும் பூமியும் வார்த்தையினால் உருவாயிற்று. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, 12வது வயதுல வேதங்களை சொல்லிக் கொடுப்பதனாலதான் ஆண்டவர் ஆலயத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர்கள் சொல்லுகிறதை கேள்வி கேட்கிறாரு. வாசிங்க 46. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதக நடுவே உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் வினவும். வினவும்னா என்ன அர்த்தம்? கேள்வி கேட்கிறது. எது கேள்வி கேட்கிறாங்க? அப்பா சொல்லி கொடுத்தத அவர் அதை தெளிவுபடுத்திக்கிறாரு. அவருக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லையா, அவர் ஒரு பெர்செப்ஷன்ல இருப்பாங்க. அதை அவங்க வேற வேற சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஏன், இது என்னத்துக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாருன்னு சொல்லுது. ஆகவேதான் அவர் 40வது வசனத்தை வாசிங்க. அதுலயே 40 பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அப்ப அந்த 6 வயதுல இருந்து ஆவியானவர் அவர் மீது நிழல ஆரம்பித்தார். அப்படியே வளர்ந்து 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 30வது வயதுல அவர் ஞானஸ்தானம் பெற்றார். அதுதான் 30வது வயதுல ஞானஸ்தானம் பெற்றதனுடைய அர்த்தம். இப்ப 51வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 3:51. லூக்கா 3:51. 2:51. பின்பு அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து. இப்ப ஒரு பதில் சொல்லுங்க, நம்ம பிள்ளைங்க நம்ம கீழ்படுகிறாங்களா? உண்மையா சொல்லுங்க, நம்ம பிள்ளைங்க நம்ம கீழ்படுகிறாங்களா? இல்ல. ஆனா இங்க 12 வயசுல ஆண்டவர் போய் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா அவர் அந்த வழியில வளர்க்கப்பட்டபடியினாலே அவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ரகசியங்கள். இவை அனைத்தும் ரகசியங்கள். இவைகளை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது நாமும்
அவ்வாறே வளர்வோம். நம்மையும் பரிசுத்த ஆவியானவர் நம் மீது இறங்கி நமக்கு வார்த்தை வெளிப்படும், இவர் என்னுடைய நேசகுமாரன். அன்னைக்கு ஆண்டவருக்கு சொன்னது நமக்கும் நடக்கும் கண்டிப்பாக. அதனுடைய வழி. அதனால்தான் அவர் வாழ கற்றுக் கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார், மாதிரியாக வாழ்ந்தார். நமக்கு இப்படிதான் செய்யணும், நீ இப்படி ஒழுங்கா நட, இப்படி செய், எல்லாவற்றையும் முடியிலிருந்து உணவு வரையிலும் எல்லாவற்றையும் வசனம் சொல்கிறது. ஏன்னா அந்த வழியில போனா நீ நேர் வழியா போலாம். எங்க? பரலோகத்துக்கு. பரலோகம் எங்க இருக்குது? பரலோகம் எங்க இருக்குது? பரலோகம் எங்க இருக்குது? பத்தியா தெரியல. பரலோகம் எங்க இருக்கு அப்படின்னா, பரலோகம் எங்கே இருக்கு என்றால் அந்த பரலோகம் இங்கே வரப்போகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரத்தை போய் வீட்டுல வாசிங்க. பரலோகம் இறங்கி வரப்போகிறது. நாம் அதில் பங்கடைவர்களாக மாறப்போகிறோம். அதற்காகத்தான் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 111:10. சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பாத்தீங்களா? அப்ப பயம் எங்க வரணும்? ஞானத்திற்கு நேராக நம்மை நடத்துகிறது. ஆகவேதான் ஞானஸ்தானம் என்கிற அந்த வார்த்தையிலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால் ஞானம் பிளஸ் ஸ்நானம். அப்ப ஏன் அதை கொண்டு பேர்ல வைக்கிறீங்க? எதற்காக? அப்ப என்ன தெரியல, நம்ம வழக்கம் பழக்கம் எல்லாரும் செய்யறாங்க, நாமும் செய்வோம், அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்ப மத்தேயு 28வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப நான் கேட்கிறேன், எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கணும்? பத்தியா? கரெக்ட். விடிய விடிய கதை கேட்டுட்டு நாம் என்ன பண்றோம்? அதே வார்த்தை. என்ன வார்த்தை? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா 20வது வசனத்தை வாசிங்கன்னு சொல்லுது. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் யாரு? யாரு? ஞானஸ்தானம் பெற போகிறவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்வதற்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எதை உபதேசம் பண்ணணும்? எதை உபதேசம் பண்ணணும்? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ. அப்ப எதை சொல்லி கொடுத்தாரு? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? இதெல்லாம் சொல்லி கொடுத்தார். இந்த வசனத்தை சொல்லி கொடுத்தார். இதுல இருக்கிறத நாம அவர்களுக்கு சொல்ல வேண்டும். யாருக்கு சொல்ல வேண்டும்? ஞானஸ்தானம் பெற வருகிறவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் சொல்லி அவர்கள் கைக்கொள்ள செய்ய வேண்டும். அப்ப எப்படி கைக்கொள்வது? நாம கடைபிடித்தால்தான் நாம அவர்கள் கடைபிடிக்க முடியும். கரெக்டா? நாம செஞ்சாதான் அவங்க செய்ய முடியும். இப்ப நான் இப்படி கட் பண்ணிட்டு அப்படி பண்ணாதுன்னு சொன்னா பண்ணாம இருப்பாங்களா? பண்ணாம இருக்க மாட்டாங்க இல்லையா? இப்ப நான் இப்படி கட் பண்ணிட்டு அவர்கள் கட் பண்ணாக்க அவங்களும் கட் பண்ணுவாங்க. நீ வச்சுக்கிறியா நீ வச்சுக்கோ, நீ ஜாப் பண்றியா நீ பண்ணு, நீ இப்படி பண்றியா அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் அவருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கட்டுப்பட்டு நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கிறோம். எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கும். தலைகள் தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். இது ஒரே நாள்ல சொல்லிக் கொடுக்கிற விஷயம் கிடையாது. ஏராளமான சத்தியம் இது போல இருக்கிறது. நிறைய விஷயங்களை நாம நம்முடைய வழக்கத்துல செய்து கொண்டிருக்கிறோமே தவிர சத்தியத்தின்படி அல்ல.
என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சத்தியத்திற்கு கட்டுப்படுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கட்டுப்பட்டு நடப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்பொழுதுதான் நாம் பரிசுத்த ஆவியை பெற முடியும். ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அவருடைய ஞானத்திலே வளர வேண்டும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய சக்தி என்ன, அவருடைய அற்புதம் என்ன. இங்க ஒரு அம்மா கொஞ்ச நேரம் நான் வந்த உடனே ஒரு காரியத்தை கவனிச்சேன். ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, மாத்திரையை கையில வச்சுக்கிட்டு சாப்பிட வந்தாங்க. இன்னொரு அம்மா அவங்க கிட்ட பேசுறாங்க, ஏன் சாப்பிடுற, ஏன், எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. நான் கவனித்தேன். அப்ப இதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் கரெக்ட். அப்ப எப்படி அதை நாம் வழி நடத்த வேண்டுமானால் வசனம் நம்மை நடத்துகிற வண்ணமாக நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது நாம் ஆண்டவரை எதிர்கொண்டு அவரை அழைக்க முடியும். அவர் நம்மோடு வாசம் பண்ணுவார். அவர் நமக்குள் வாசம் பண்ண சித்தமாக இருக்கிறார். உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்க வேண்டும். ஆலயத்தில் வரும்போது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலும் அவரை நாம் பயன்படுத்த வேண்டும். அவருக்கு சாட்சியாக நாம் வாழ வேண்டும். நாம் அவருடைய சாயலில் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லுகிறது. 1:26 ஆதியாக 1:26 நம்மை அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்தின்படியும் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப உங்களையும் என்னையும் வெளிமக்கள் நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் நமக்குள் கர்த்தரை பார்க்க வேண்டும். என்னுடைய செயல் மூலமாக அவர்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் மாறுவார்கள், அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவர் பேசின வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள். தயவு செய்து ஒப்பு கொடுங்க. வசனத்தின்படி நடக்க பிரயாசம் எடுப்போம். நீங்க வசனத்துக்காக காத்திருந்தவர்கள் என்று நான் அறிவேன். ஆகவேதான் ஆண்டவர் இவ்வளவு தூரம் பேசினார். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் ஒரே நாளில் சொல்லிவிட முடியாது. அதை நீங்கள் இன்னும் கேட்கும் பொழுது நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் அப்பொழுது வெளியிலே ஆண்டவருக்காக சாட்சிகளாக மகிமையாக நாம் வாழ முடியும், மாற முடியும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழமாய் கரங்களை இன்னும் அதிகமாய்